வந்து மன மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கலந்துருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மார்ச் 8 தான் பெண்கள் தினத்தை கொண்டாடணும்னு நினைக்காதீங்க. எல்லா நாளுமே நமக்கு மகளிர் தினம் தான். மகளிர்னா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மகளிரால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் தான் எல்லாமே. ஒரு வீட்டுக்கு மந்திரியாகவும் ராணியாகவும் செயல்படுகிற திறமை பெண்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு அந்த சைட்ல இருந்து வர்றாங்க. அப்படியே கேமரா அவங்க காட்டுங்க பாருங்க. இங்க மகளிர்னா சும்மா கிடையாது. பஸ் ஓட்டுறாங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, பை ஓட்டுறாங்க. எல்லா வகையிலும் பெண்கள் தாழ்ந்த இடத்துலயே கிடையாது. எல்லாருமே உயர்ந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ பெண்கள் நிர்வாகக்கூடிய எல்லாருமே அந்த வீடு நல்லா இருக்கும். பெண்கள் பேச்சு கேட்குற ஆண்கள் வீட்டில் சூப்பராகவே குடும்பம் நடத்துவாங்க. எப்பவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு பின்னால் ஆண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய கணவர் தான் இருக்காரு. இதை சொல்லியே அனுப்புறாரு அவரு. இதை போய் எங்க சொல்லணும் அப்படின்னு அதனால சொல்லிட்டேன். சரியா? இல்லை, நான் வந்து என் கணவர் பேச்ச மீற மாட்டேன்ப்பா. என் கணவர் சொன்னதை வந்து சொல்லிட்டேன். உன்னுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கான் அப்படின்னா நான் தான் இருக்கேன் உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஹஸ்பண்ட் நேரத்தில் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய கணவர் இருக்காது. ஸோ அதனால எல்லா பெண்களுமே வாழ்க்கையில் முன்னேறணும்னா பட்ஜெட் போட்டு வாழுங்க. பட்ஜெட் போட்டு வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறலாம். ஒரு நாளைக்கு நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குறோம்னா அதில் ஒரு 5000 10,000 சொல்லி நம்ம பட்ஜெட் போடுவோம். அந்த பட்ஜெட் போடும்போது நமக்கு தெரியும் இந்த மாதம் இது வாங்கியிருக்கோம், அடுத்த மாதம் இது வாங்கணும், அடுத்த மாதம் இது தேவைப்படாது அப்படிங்கிறது பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது. பெண்கள்னாலே மேக்கப் தான். அவங்க ஃபுல்லாக போய் பார்லர் போகிறாங்க, மேக்கப் பண்ணிக்கிறாங்கன்னு. யாருக்காக மேக்கப் பண்ணுறோம்? கணவருக்கு அழகா தெரியணுன்றதுக்காக நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம். அப்படிதானே? கணவர் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம். கணவர் சிரிக்கணுங்கிறதுக்காக பூ வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சுயநலமா அதனால இந்த இனிய சர்வதேச பெண்கள் தின அனைவரும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகேவா? அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். சூப்பர். பெண்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. இன்னும் நிறைய போட்டிகள்லாம் நடைபெறும். ஸோ எல்லாருமே உற்சாகமாக வந்து கலந்துக்குங்க. நன்றி.